நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா பிரியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் தோற்றத்தை மாற்றிய ஜாழ்ப்பாண கென்னடி. 23 வயது மிர்சுவில் தக்சியின் மர்மம். அனுர் அரசின் அதிரடி. வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் மற்றும் ஒரு குழு. கலக்கத்தில் 25 பேர். குருந்தூர் மலையில் தொடரும் அட்டூழியம். அபகரிக்கப்படும் தமிழர் நிலங்கள். பொறுப்பின்றி செயல்பட்ட அதிகாரி குற்றம் சாட்டும் சந்திரிகா. இசாராவின் விசாரணை நாமல் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. பருத்தித்துறையில் வாழ்வெட்டு தாக்குதல். அறிக்கை கோரிய ரஜீவன் எம்பி. நேபாளத்தில் செவ்வந்தியை திணற வைத்த வெளிநாட்டு புலனாய்வு. இலங்கையின் குற்ற வழக்குகளில் பெரும் அதிர்ச்சியையும் காவல்துறைக்கு சவாலையும் ஏற்படுத்திய கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக ஏற்பட்ட இசாரா செவ்வந்தி குற்றப்புலனாய்வுத்துறையின் சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் சானி அபேசகரவின் மேற்பார்வையிலும் ஏஎஸ்பி ரோஹான் ஒழுகலவின் வழிகாட்டுதலிலும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இசாரா செவ்வந்தி குறித்த குற்றச்செயல் நடைபெற்று 8 மாதங்களுக்கு பிறகு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார். மேலும் இசாரா செவ்வந்தி உட்பட 6 பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்தே எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே.கே. பாய் என்ற நபரிடமிருந்து பெறப்படும் முக்கியமான தகவல்களையும் காவல்துறையினர் விசேடமாக நோக்க உள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்பின் ஆதரவும் பெறப்பட்டதாக அறிய முடிகின்றது. சிறிது காலம் இசாரா இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குனர் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹன் ஒழுகல மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் காவல் ஆய்வாளர் ஹிகான் டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் குற்றப்புலனாய்வுத்துறையின் விசாரணைகளின்படி மொரீசியஸ் பெண்ணாக போலி கடவுச்சீட்டை தயாரித்து மொரீசியஸுக்கு தப்பிச் செல்ல இசாரா திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த திட்டம் பாதாள உலகக்குழு தலைவர் ஹெகல்பத்ர பத்மே என்ற குற்றவாளியால் தீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இசாவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய் என்ற நபரால் தயாரிக்கப்பட்டது எனவும் தெரிய வந்துள்ளது. மொரீசியஸின் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு அலுவலகத்தின் சில அதிகாரபூர்வ முத்திரைகளுடன் அவரை மொரீசியஸுக்கு அனுப்புவதே இவர்களின் திட்டம் என கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்ததாக கருதப்படும் ஜே.கே. பாய் துபாயில் அடிக்கடி தங்கியிருப்பவர் என கூறப்படுகின்றது. இவர் குற்றவாளியாக அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர் நாட்டிலிருந்து குற்றவாளிகள் தப்பிச் செல்வதில் ஈடுபட்டவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சர்வதேச மாபியா கும்பல்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணைகளின்படி இசாரா நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவுவதற்காக ஜே.கே. பாய்க்கு ஹெகல்பத்ர பத்மே 10 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை வழங்கியுள்ளார். மேலும் இசாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு மட்டும் ஹெகல்பத்ர பத்மே சுமார் 6.5 மில்லியன் செலவிட்டுள்ளார் என்பதும் பின்னர் அவரது செலவுகளுக்காக 1 கோடிக்கும் அதிகமாக வழங்கப்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது. இசாரா நேபாளத்தில் தங்கியிருப்பதை சிஐடி அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அவரை சிக்க வைக்கும் ஒரு ரகசிய நடவடிக்கை இலங்கை காவல்துறை அதிகாரிகளின் மிக குறைந்த குழுவை உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்டர்போலின் உதவியுடன் ஐஜிபி பிரியந்த வீரசூரிய சட்டத்தனி மேற்பார்வையின் கீழ் மூத்த துணை டிஐஜி அசங்க கரவிட்ட உள்ளிட்ட சிஐடி அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை 6 வாரங்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இசாராவை பிடிக்கும் நடவடிக்கையில் நேபாளத்தில் உள்ள உள்ளூர் காவல்துறையின் ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளது. மேலும் ரோஹான் ஒழுகல மற்றும் ஹிகான் டி சில்வா முதலில் ஜே.கே. பாயை கைது செய்துள்ளனர். அவர் காத்மண்டூவில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு அருகில் தங்கியிருந்துள்ளார். ஜே.கே. பாய் கைது செய்யப்பட்ட பிறகு இசாரா தொடர்பில் விசாரித்த பிறகு அவர் இருக்கும் இடம்பெற்றிய தகவல்களை பெற முடிந்ததாக அறியப்படுகின்றது. ஆனால் சரியான இடத்தை அடையாளம் காண கூடுதல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இசாராவின் கையடக்க தொலைபேசி எண்ணை இணைய பகுப்பாய்வு செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது தொலைபேசி நேபாளத்தில் பக்தபூர் மாவட்டத்தில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகமுள்ள சுற்றுலா பயணிகள் அதிகம் வசிக்கும் பக்தபூர் பகுதியில் சுமார் 800 சதுர மீட்டர் பரப்பளவில் தொலைபேசி அலைவரிசை பரவியிருந்ததால் ஜே.கே. பாய் இசாராவை அழைத்து பணம் கொடுக்க ஒரு இடத்திற்கு வரச் சொல்லும் வகையிலான தந்திரோபாயத்தை அதிகாரிகள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இசாரா தனது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நேபாள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இசாரா கைது செய்யப்பட்ட இடத்துக்கு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அவருடன் கைது செய்யப்பட்ட இலங்கை குழு ஏற்கனவே தங்கியிருந்ததாக அறியப்பட்டுள்ளது. இசாரா இந்தியாவின் பெங்களூரைச் சேர்ந்த ஒரு பெண் போல் நடித்து நேபாளத்தின் பக்தபூரில் தங்கியிருந்ததாக நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இந்த ஆடம்பரமான வீட்டை வீட்டின் உரிமையாளனாக JK உடன் வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். JK பாய் 1 மாதமாக அங்கேயே வசித்து வந்துள்ளார். இசாரா JK கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு தங்குமிடம் அளிக்கப்பட்ட மேலும் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி என்ற பெண்ணும் ஒருவர். இவர் இசாராவை போலவே இருந்துள்ளார். மேலும் இசாராவின் புகைப்படம் மற்றும் தரவு பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டு உருவாக்கி இசாராவை ஐரோப்பாவுக்கு அனுப்ப தயாராக இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் தக்சியுடன் இருந்த துரேஸ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அவர் மீது கொலை உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. அத்தோடு கேரள கஞ்சா கடத்தலிலும் அவர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குருந்தூர் மலைப்பகுதியில் சுற்றியுள்ள வயல் நிலங்களானது தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக கரைதுறைப்பேட்டு பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற கும்பலமுனை தண்ணீர் முறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் இருந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில் அதனை சூழ உள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரிப்பு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறியும் குருந்தூர் மலை பகுதியிலே விகாரை அமைக்கும் பணிகள் முற்றுமுழுதாக நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகளை மீறியும் தமிழ் மக்களுடைய பூர்வீக வயல் நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்கின்ற தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை போலீசார் தாம் எதையோ சாதித்தது போன்ற பிரமையை உருவாக்குகின்றனர் என கனடாவின் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த கைது விவகாரத்தில் இன்டர்போல் பேசுபொருளாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் செவ்வந்தி சார்பாக இன்டர்போலுக்கு சிவப்பு எச்சரிக்கையை பகிர்ந்து கொண்டதை இலங்கை ஒத்துக்கொண்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நேபாளம் காத்மண்டுவில் இன்டர்போலின் மத்திய நிலையம் ஒன்று உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதானியான இசாரா செவ்வந்தி கடந்த 13ஆம் தேதி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடன் கைது செய்யப்பட்ட ஏனைய 5 உட்பட நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட செவ்வந்தி தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் நாட்டிற்கு அழைத்து வரப்படும் போது பதிவாகிய காணொளியில் ஏதோ சுற்றுலா சென்று வருவது போல கைது செய்யப்பட்டவர்கள் வந்து சேர்ந்திருந்தமே பல விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை இசாரா செவ்வந்தியின் புகைப்படம், அதாவது வாகனத்திற்குள் கைவிலங்குடன் அவர் அமைந்திருக்கும் புகைப்படம் தொடர்பிலும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இசாரா செவ்வந்தியை தோற்றத்தை மாற்றிய நபர் யார் என்கின்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 23 வயது மிருஸ்வில் தக்சியின் பல விஷயங்கள் தொடர்பாகவும் வெளியாகி இருக்கின்றது. இதனை ஒரு தனியார் ஊடகம் முறையில் நடந்த அரசியல் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தியுள்ளனர். நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா செவ்வந்தி இன்னும் வெளியிடவில்லை. அதனால் நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். எனக்கு தெரிந்து இன்னும் ஒன்றும் நாமலை பற்றி சொல்லவில்லை. அதனால் நாமலின் வேலையை பார்ப்பது நல்லது என்று கூறியுள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இசாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார் என பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு 1 வருடம் சென்றுள்ளதாகவும் அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நாமல் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக பேசும்போதே பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவி வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர். எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரிவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இலங்கை புலனாய்வுத்துறையின் நேர்த்தியான செயல்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 18 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் பாதாள உளவுக்குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விசேட பிரமுகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் மற்றும் பாதுகாப்பு பராமரிப்பு மிகவும் முக்கியமான இடமான பண்டாநாயக சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்திலிருந்து போலீசார் திடீரெனவும் பொறுப்பின்றியும் தமது பாதுகாப்பு பணியினை விலக்கிக் கொண்டதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த பண்டாநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டப தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க எந்தவொரு முன்னறிப்பு, முறையான தகவல் அல்லது மாற்று ஏற்பாடுகளின்றி இந்த திடீர் வாபஸ் நடந்ததாக கூறினார். இதனால் பாதுகாப்பு பணிகளை அவசரமாக கையாள நிர்வாகம் தமது சொந்த ஊழியர்களை பணியமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். PMICHக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக போலீசார் எங்களிடம் மாத்திரம்
ரூபாய் 3.6 மில்லியன் கேட்டனர். சுமார் 30 ஆண்டுகளாக எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்களுக்கு தங்குமிட வசதி மற்றும் பிற வசதிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான கட்டணத்தை கூட நாங்களே செலுத்துகின்றோம். இது குறித்து நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் திடீரென 2 மணி நேரத்துக்குள் அனைத்து அதிகாரிகளையும் உபகரணங்களையும் திரும்ப பெற்றனர் என்று சந்திரிகா விளக்கினார். இந்த நடவடிக்கை கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நடந்ததாகவும் இதனால் அரங்கில் கடுமையான இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பருத்துறையில் அரங்கேற்றப்பட்ட தந்தை மகனும் மீதான கொடூர வாழ்வெட்டு தாக்குதல் குறித்து பருத்துறை போலீசார் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை ஒன்றை கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரவுடிகள் தொடர்பாக மக்கள் போலீஸ் நிலையத்துக்கு வர அச்சப்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது. போலீசாருக்கு வழங்கும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கு உடனேயே கடத்தப்படுகின்றது என்ற விடயம் தொடர்பாக விளக்கம் கோரினேன். பருத்துறையில் நடைபெறும் அனைத்து குற்றச்செயல்களும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினேன். இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து விடயங்களை தெரிவிக்க உள்ளேன். பல விடயங்களில் போலீசார் உடந்தையாக உள்ளனர் என மக்கள் எனக்கு தந்த முறைப்பாடுகளையும் தெரிவித்தேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.